அப்பாடா நல்லா எரியுது, அப்படியே எரியட்டும். போய் நம்மளும் உள்ளுக்குள்ள வேலையை பார்ப்போம். அனி நல்லா இருக்கா? இதுக்கு என்ன குறைச்சலு? நல்லா இருக்குமா? அநியாயம் பனி அண்ணி, எப்படிதான் இதுல நேரங்களமா எந்திரிச்சு நீங்க இவ்வளவு வேலையும் பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் பிறந்து வளர்ந்ததே ஊட்டி தான், அங்கேயே பழகிடுச்சு இந்த பனி குளிர் எல்லாம். அதனால எனக்கு இது ஒத்துக்கும். போங்க நீ, சரியான குளிரா இருக்கு. இதுல எப்படிதான் நான் கோயிலுக்கு போக போறேன்னு தெரியல. சரி சரி, கோயிலுக்கு போறது இந்த முக்காடெல்லாம் போட்டுட்டு போக கூடாது, சரியா? அதை எடுத்து விட்டுட்டு போ. ஐயோ, இதை எடுத்துட்டு போனா விரைச்சிருவேன் நீ. மார்கழி மாசம் நான் எல்லாம் அங்கங்கன்னு தெரியுமா? இப்படி முக்காடு போட்டுக்கிட்டு போனேன்னு வையே, யாரோ நினைச்சுக்கிட்டு குழச்சிக்கிட்டு வருங்க. அதுக்கு தான் சொல்றேன். சரியா நீ. எப்பா முக்காடை எடுத்து விட்டானையும் ரொம்ப குளிர் தண்ணி. அப்படிதான் இருக்கும், அது அப்புறம் பழகிடும். ஆனா ஒண்ணு நீ, நேரமா எந்திரிக்கிறதுனால வேகமா வேலையும் முடிஞ்சிருது, சுறுசுறுப்பாவும் இருக்கு, உடம்பு நல்லா ஃப்ரீயா இருக்க நீ. நான் கூட நினைச்சேன் ஐயோ நேரமா எந்திரிச்சா எப்படியோ என்னமோன்னு. ஆனா நல்லா இருக்க நீ. இதுவுமே அதிகாலை எந்திரிச்சு படிச்சாலும் சரி, அதிகாலையில எந்திரிச்சு வேலை செஞ்சாலும் சரி, எதுவாக இருந்தாலும் வேகமா முடியும். நல்ல புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் உடம்புக்கு. ஆமாங்க நீ. நம்ம வீட்டில் இருக்க வாண்டுங்களெல்லாம் நேரமா எந்திரிச்சு படிங்க. ராத்திரி வந்து படிக்கலைனாலும் காலையில எந்திரிச்சு படிச்சிங்கன்னா டக்குன்னு மண்டையில் ஏறிடும்னு சொன்னா எங்க கேட்குதுங்க? நம்ம சொல்றதையே கேட்கறது இல்ல. ராத்திரி வந்தாலும் டிவியை போட்டுக்கிட்டு வாழ்வாள்னு கத்திக்கிட்டு ஆடவும் பாடவும் காலையிலேயும் எந்திரிக்கிறது இல்ல. என்ன பிள்ளைங்க நீ? ஆமா, அவங்கள ஒன்றும் நீயும் சொல்ல விட மாட்ட, உங்க அண்ணனும் எதுவும் சொல்ல விட மாட்டாரு. சரி சரி, நீ நேரங்களமா போயிட்டு வா. அப்புறம் போயிட்டு வரத்துக்கு பள்ளிக்கூடம் வர போகணும், மணி ஆயிடும். நான் போயிட்டு சமையல் செய்கிறேன். சரிங்க நீ. என்னங்க இதெல்லாம் வச்சிருங்க. போயிட்டு வாமா. எப்படியும் பூமாரிக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடச்சிருச்சுன்னா அதுவே போதும். இவளை கட்டிக்க போகிறவன் எங்கே இருக்கானோ, எப்படி இருக்கானோ. அடடடா, ஃபோனு அடிக்குது அடிக்குது அடிக்குது, ஃபோனே எடுக்காம என்ன தூக்க வேண்டியது கிடக்கு. முக்கியமான ஃபோன் அதோட இருக்கும். காலையில் ஒரு பக்கம் விடிஞ்சு விடியாம ஃபோன் அடிக்கிறாங்கன்னா, டேய் தம்பியே, டேய் கார்த்தியே, கார்த்தி கேட்கவே இல்லையா? என்ன இப்படி தூக்கம் வருது உனக்கு? கார்த்தி ஃபோன் அடிக்குது பாரு. தூக்கமா வருது, நீங்க வேற. அப்புறமேட்டுக்கு அனுப்புங்க. இங்க பாரு, முழிச்சிட்டு போத்திட்டு படுக்கிறத ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்குப்பா. என்ன பழக்கம் பழகிட்டு இருக்க நீ? காலையில ஒரு பக்கம் விடிஞ்சு விடியாம ஃபோன் அடிக்கிறாங்கன்னா எடுக்கிறது இல்லையா? முக்கியமான விஷயமா கூட இருக்கும். தூங்கிட்டு இருக்கான் கார்த்தின்னு சொல்லிட்டு வைங்கம்மா. கார்த்தி இப்ப பாரு, அடி வெளுக்க போறேன் பாரு. என்னம்மா? எந்திரிச்சு போன பேசிட்டு பாடு. வெளியே வர மழை வர மாதிரி பனி அடிக்குது வேற. இந்த அப்படி எவன் தான் போன் அடிக்கிறானேன்னு தெரியல. இவங்களுக்கு நேரம் காலமே இல்லையா? சரி சரி, பேசிட்டு படு. எப்பா வெளியே பனி கொட்டு கொட்டுன்னு கொட்டுதே. ஐயோ, மனசு வெளியவே போக முடியாது போல இருக்கு. ஹே மச்சி, என்னடா பண்ற? கடலை பிடிங்கிட்டு இருக்கேன், வரியா? கடலை பிடிங்கிட்டு இருக்கியா? எங்க மச்சி? டே ஏன்டா இப்படி படுத்துற? தூங்கிட்டு இருக்கேன்டா, தூங்கிட்டு இருக்கவனை போன போட்டு என்ன பண்றேன்னு கேட்டா, ஏன்டா என் வயிற்றுல கொட்டிக்கணுன்னே பண்ணுவியாடா? மாப்பு உனக்கு வச்சுட்டாங்கடா ஆப்பு. ஆப்பா என்னடா மச்சி, உனக்கு டிரான்ஸ்ஃபர் கன்ஃபார்ம்டு. அட ஏன்டா நீ வேற, இதை சொல்றதுக்கு தான் இவ்வளோ நேரமா போன் அடிச்சியா? மச்சி இன்னைக்கே நீ திண்டுக்கல் கிளம்புற மாதிரி இருக்கும்டி, அதான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணேன். நீ இன்னைக்கு இங்க டியூட்டிக்கு வர தேவையில்லை. ஐயோ ஏன்டா படுத்துறீங்க? ஓசின்னு சொல்லிக்கிட்டு இருக்காதடா. இன்னைக்கு நீ போகணும் ஆஃபீஸில் எப்படின்னு பார்க்கணும். அதுவும் இல்லாமல் ரூம் எல்லாம் நீ தான் போய் ரெடி பண்ணணுமாமா, பசங்களுக்கெல்லாம் சேர்த்து. அது மட்டும் தான் பண்ணணுமா, இல்லை சோறு குழம்புல சேர்த்து பொங்கி வைக்கட்டுமா? ஆச்சி பயலுக்கெல்லாம் நாளைக்கு தாண்டா வருவாங்க. முதல்ல நீ போய் எல்லா வேலையும் பார்க்க வேண்டியது தான். அதனால நீ முடிச்சுட்டு போன போடு. அவங்க வர்றேன்னு சொல்லும் போது நீ சோறு குழம்புல பொங்கி வை. வந்தேன்னு வை, வெளு ரோட்டி பிடுவேன் பார்த்துக்க. கடுப்பேத்துற நீ என்ன வச்சு பண்றது? ஐயோ சரிடா மச்சி, கொஞ்ச நேரம் தூங்குறேன்டா, டயர்டா இருக்கு. சரி சரி, ஓகே பாய். இங்க பாத்தியா, இன்ன வரைக்கும் முடிச்சிருந்தா இப்ப படுத்துட்டத. என்ன இந்த புள்ள வேலைக்கு போகணுன்ற எண்ணமே இல்லாம இருக்கிறான். தூங்க வேண்டிய நேரத்துல தூங்காம போன வேண்டியது, வேலைக்கு போற நேரத்துல இழுத்து போத்தி தூங்க வேண்டியது. டேய் கார்த்தி, எந்திரி. எந்திரிக்காம இப்படி படுத்துக்கிட்டே இரு, அப்புறம் வேலைக்கு போகும்போது சாப்பிடாம கூட ஓடுவேன். நீ வேறம்மா, என்னை திண்டுக்கலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களாம், அதனால தூங்குறேம்மா. கண்ணெல்லாம் வேற வலிக்குது. என்னது டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா? ஆமாம், நேற்று சொன்னேன்ல இன்னைக்கு போகிற மாதிரி இருக்கும். அதான் நம்ம வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகிறேன். எம்மாடி தூக்கம் வந்துச்சுன்னா தூங்க வேண்டியதானே? எதுக்கு கடையில் உட்காந்து தூங்கி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க? நான் பார்த்துக்கிறேன். ஆமாத்தா, நீங்கள் வீட்டு வேலையும் பார்த்துட்டு கடை வேலையும் பார்ப்பீங்க, நான் பார்த்துக்கிறேன். டயர்டாக இருக்குன்னா படுத்து தூங்குமா போ.
டயர்டாதான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, வேலை வேற கிடக்கலத்த. அதனால நான் பாத்துக்கிறேன். அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி பாரு. மடி செல்வி, ஐயோப்பா வரிக்கி இருக்கா? இருக்குக்கா. குச்சி வரிக்கி வேணுமா இல்ல ரவுண்டு வரிக்கி வேணுமா? குச்சி வரிக்கையே கொடுமா. ஏன் வரிக்கி வாங்கிக்கிட்டு பெசாட்டுக்கு பிஸ்கட் எதுவும் வாங்கிட்டு போறது? நேற்று தான் போய் பிஸ்கட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். பிள்ளைக்கு அது வேணாமா. சென்னையில் இருக்கும்போதே இந்த வரிக்கையெல்லாம் கிடைக்க மாட்டேங்குதுமா நம்ம ஊரில் கிடைக்கிறதெல்லாம். அதனால நம்ம ஊரில் கிடைக்கிற வரிக்கையை வாங்கிட்டு வாண்ணா. அதான் சரின்ட்டு வாங்கிட்டு வரலான்னு வந்தேன். அந்த வரிக்கையை கொடுமா. ஆமாம் ஆமாம், நம்ம ஊரில் கிடைக்கிறது அங்கே கிடைக்கவும் தான் கிடைக்காது. எப்போ வந்தாலும் இங்கே அங்கே நிறைய தீனியெல்லாம் அள்ளி கட்டிக்கிட்டு வரும். அதெல்லாம் சாப்பிடணும். எனக்கு அதெல்லாம் வேணாம். நம்ம ஊரில் கிடைக்கிறது இந்த கொடுக்காப்புளி, இந்த கெலாக்கா, அது மாதிரி தான் வேணும்ன்றா. அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஆமா, இப்பெல்லாம் எங்க பார்க்க முடியுது கொடுக்காப்புளியெல்லாம்? ஆமாக்கா, முதல்ல எல்லாம் இந்த இழந்த பழம்லாம் கிடைக்கும். இப்பெல்லாம் தான் ஒரு மரத்தையும் காணோம். அக்கா என்னங்கக்கா? இந்தாம்மா காசு. சரிங்கக்கா. என் புருஷன் எதுவும் அப்புறம் எதுவும் வாங்கினாதா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ 75 ரூபாய்க்கு என்னமோ வாங்கினாருக்கா. அதானே 10 ரூபா சம்பாதிச்சு நான் மிச்சம் பண்ண முடியாது. இவனுக்கு தண்டை அழுகுறதே எனக்கு நேரம் சரியா போயிருது. சரிம்மா, நான் வேற வரும்போது 20 ரூபா தான் கொண்டு வந்தேன். இந்த வரிக்கையை மட்டும் வாங்கிட்டு போவோன்னு. கையில வேற காசு கொண்டு வரல. நான் வியாபாரத்துக்கு போயிட்டு சாயங்காலம் வரும்போது கொடுத்துட்டு போறேன். அந்த ஆள் கேட்டா கடனே கொடுக்காத. கொடுக்காமயே இருக்க முடியலக்கா. கடலாம் கொடுக்க முடியாது போய அப்படின்னு சொல்லி நீ தான் மிரட்டணும். அவன் பாட்டுக்கு போவான். அதை விட்டு நீ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆள் இதுதான் சாக்குன்னு சீல பேனை குத்திட்டு ஓடிடுவான். சரிங்கக்கா. சரிம்மா வாரேன். குளிரா இருக்கு. காப்பியை வச்சு இந்த வரிக்கையை தொட்டு சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அத்தை, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னம்மா? நம்ம அரவிந்த இவங்க புள்ள விரும்புதாமா. அதனால அரவிந்துக்கும் அமலுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம். அரவிந்துக்கு கல்யாணம் பண்ண போறாங்களா? சொல்லவே இல்லை. நான் உங்களுக்கு தெரியும்ல இருந்தேன். ஏன் மகா சொல்லலையா? இல்லையேம்மா. ஓ, தெரியலையா அத்தை? பாரு, பூமாரிக்கு மட்டும்தான் இன்னும் நம்ம குடும்பத்திலே கல்யாணம் ஆகல. பூமாரியோட பேசுற புள்ள பழகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது. ஆகட்டும், பொறுமையே ஆகட்டும். என்ன அவசரம்? கல்யாண விஷயத்துல எல்லாம் அவசரமே படக்கூடாது. பொறுமையா பண்ணிக்கணும். அதுதான் பிரச்சனை இல்லை. ஏமா, காலகாலத்துல கல்யாணம் பண்ணிட்டு ஒரு புள்ள குட்டியை பெத்து போட்டா தானே நாங்க இருக்கும்போது வளர்த்து விடுவோம். எனக்கெல்லாம் பாரு, அத்தனை வருஷம் கழிச்சு தான் குழந்தை. அதனாலதான் சொல்றேன், நமக்கு உடம்பு நல்லா இருந்தா பிரச்சனை இல்லை. நோய் நொடியும் வயசானதுக்கு அப்புறம் வந்துடும். அந்த நேரத்துல குழந்தைய பெற்றுக்கிட்டு என்ன பண்றது? அதுவும் நியாயம்தான். எனக்கு தான் குழந்தை லேட்டாக ஆணுச்சு. சரி, உங்களுக்காவது காலகாலத்தில் ஒரு குழந்தை குட்டின்னு எதுவும் ஆகும்னு பார்க்குறேன். அதுவும் அந்த நல்ல செய்தி சொல்லுவேனான்னு இருக்கீங்க 2 பேரும். என்னைக்கு சொல்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன். அத்தாடி அத்தா, என்னடா இது, பனி இப்படி கொட்டுது இந்த வருஷம். அப்பா, மருமகளும் ஒரு காப்பி தண்ணி வச்சு கொடுறீன்றேன். பல்ல விளக்கிட்டு வந்தா தான் காப்பி, இல்லைன்னா ஒரு வெங்காயமும் கிடையாதுன்றா. ஆடு மடலை என்ன பல்ல விளக்கிக்கிட்டா இருக்கு. அது பாட்டுக்கு மேய்ஞ்சுக்கிட்டு தெரியல. அந்த மாதிரி வச்ச குடுறீனா கொடுக்க மாட்டேங்கிறாளே. ஐயோ ஆண்டவனே. உங்களுக்கே நியாயமா இல்ல? வழியில வந்துகிட்டு மேல துப்புறீங்க. ஏண்டியம்மா, நான் எங்க வா மேல துப்புனே? நான் துப்புற இடத்துல நீ வந்து நின்னு போட்ட. என்ன பொடலியா இருக்குது? ஜவாலி ஏதோ தெரியாம பட்டுச்சு. அதுக்கு என்ன இந்த ஆட்ட கட்டறவ? இதே நான் பல்லு வலிக்கிட்டு இருக்கும்போது நீங்க போகும்போது நான் துப்புனேனா கம்மன் இருப்பீங்களா? இந்த இடத்துக்கு ஊரே கூட்டி கரும்புளி சம்பளி குத்தி இருக்க மாட்டீங்க. ஜவாலி, இது ஏன் வீடு, ஏன் வாசல். நான் எங்க வேணாலும் துப்புவேன். உனக்கு என்னடி? இவங்க அப்பா வீட்டு சொத்து ரோடு இவங்க பேர்ல எழுதி போட்டிருக்கு. வாய் பேசாதடி போடி, இல்லனா மூஞ்சில துப்பிர போறேன். இருங்க, இதுக்கெல்லாம் சேர்த்து இருக்குது. நல்லவங்க சாபமே படிக்க மாட்டேங்கிறேன். இவ சாபம் படிக்க போதா? போடி போடி. யாருக்கோ ஏதாவது வருது. இந்த கிழவிக்கு ஒன்றும் வர மாட்டேங்குது. தலையில இடி விழுக. யாருக்கிட்ட? எங்ககிட்டயே வா. வாயை கொடுத்தா புண்ணாக்கி விட்டு அனுப்பிடுவேன். எந்த காய போட்டு தான் குழம்பு வைக்கிறது? எதை வச்சாலும் இந்த பிள்ளைங்க அது வேண்டாம் இது வேண்டான்னு ஒதுக்கி போடுதுங்க. காய் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். வாங்கி வச்சா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? குழம்பு வைக்கணும்ல, அதுக்கு தான் நேற்று பிள்ளைங்க தீனி எல்லாம் கேட்டுச்சு, எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவங்க பிள்ளைங்க தானே கேட்டுச்சு, நானும் கேட்டேன். சரி, இதுல மல்லிகைப்பூ இருக்கு. கோவத்துல இருந்தா போதுமே, உடனே மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து கொடுத்து அப்படியே சமாதானம் படுத்திடுறது. இதுல மல்லிகைப்பூ இருக்குன்னு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? சாமி படத்துக்கு போட வேண்டியதானே.
சாமி படத்துக்கெல்லாம் கதம்ப வாங்கி இருக்குது. தலைக்கு வைக்க தான் மல்லிப்பூ வாங்கியிருக்கு. ம் தலையில எடுத்து வச்சுக்க.